வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா ஸ்டோ கான்டென்ட் நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் லைவ் லாங் ட்ரைவ் வீடியோவில் வந்து ஆக்சுவல் வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணும்போது அதோட வீடியோட ஆக்சுவல் ஒரிஜினல் குவாலிட்டி ஒரிஜினல் வியூஸ் இல்லைன்றதுனால அதே வீடியோவை டைம் வெரி ஷார்டன் பண்ணுறதுக்காக 3 hours ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம ஒரே வீடியோவில் 3 ஸ்க்ரீனாக ஸ்ப்ளிட் பண்ணி போஸ்ட் பண்ண போகிறேன். இதில் டோட்டல் வீடியோ 30 minutes தான் இருக்கும். 30 minutesல நான் ட்ராவல் பண்ண 1 hour 6 minutes காமிக்கணும் அப்படின்ட்டு நினச்சி நான் இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஸ்டார்டிங் மிடில் இருக்குது, செகண்ட் போர்ஷன் கீழே இருக்குது, லாஸ்ட் போர்ஷன் மேலே லாஸ்ட்டில் இருக்குது. இதில் ரோடு நல்லா கிளியராக தெரியும் உங்களுக்கு. நான் வீடியோ எடிட் பண்ணும்போது இதோட குவாலிட்டி நல்லா நான் தெரியுவேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோ நீங்கள் பார்த்து ரசிக்கணுன்றது தான் என்னோட டார்கெட். அது மட்டும் இல்லாமல் யூகேல நான் ட்ராவல் பண்ணேன் எல்லா ரோட்ஸையும் நீங்கள் பார்க்கணும். என்னோட வியூவையும் என்ஜாய் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இதை நான் ஜஸ்ட் இனிஷியல் பிகினிங் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ன்றதுனால நான் வீடியோஸை பெருசாக ஒர்க் அவுட் பண்ணி எடிட் பண்ணி சூப்பராக இருக்க ப்ளேஸ் தான் உங்களுக்கு காட்டணும்ட்டுலாம் செப்பரேட் பண்ணுறேன். நான் பார்க்குற அதே வியூஸை நீங்கள் பார்க்கணும். ஒரு டிரைவரோட வியூ எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குன்றதை நீங்கள் பார்க்கணும். ஆஸ் அ டிரைவராக நம்ம வந்து டிரைவராக நம்ம ஒரு லொக்கேஷன் இன்னொரு லொக்கேஷன் ட்ராவல் பண்ணும்போது ஈவன் சீனிக் லொக்கேஷன்ஸ் அதாவது ஒண்டர்ஃபுல்லான இருக்கிற லொக்கேஷன்ஸை நம்ம பார்க்கணும்னு நினச்சாலும் நம்ம டைமுக்குள்ள டெஸ்டினேஷனுக்கு போய் சேரணுன்றதுனால ஒரு சில இடத்த பார்க்க முடியாது, நிறுத்த முடியாமல். ஈவன் பேசஞ்சர்ஸ் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியாமல் ஜஸ்ட் மியூசிக் என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இதில் வந்து ஒரு ஃபுல் சீனிக் வியூஸ் இருக்கணும் அப்படின்ற இதுக்காக தான் போஸ்ட் பண்ணுறேன். கீழே டிஃப்ரெண்ட் ரோட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் பார்ப்பீங்க. டிரைவிங் ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கலாம். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் யூகேக்கு புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்க டிரைவிங் எந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவான வியூவை பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து குட் டிரைவர், நான் டிரைவிங் டீச்சர்லாம் சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு டிரைவர் வித் யூகே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு டிரைவர் அதை பார்க்க போகிறீங்க. என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் சஜஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் உங்களுக்கு தோணுச்சுன்னா சொல்லலாம், கண்டிப்பாக இருக்கிறோம். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க வீடியோவை. என்னால் இதில் ஃபுல் வீடியோக்கான ஆடியோ கொடுக்க முடியாது. நான் என்ன பேசணும்னு சொல்லிட்டு பாட்டு தான் யூஸ்வலாக என்னோட ரெக்கார்டிங்ஸில் இருக்கும். பட் யூடியூப் won't let us include the audio of any music that I am enjoying. ஏன்னா என்னோட எல்லா வீடியோஸ்லையும் தமிழ் சாங்ஸ் தான் பேக்ரவுண்டில் இருக்கும். மேபி நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா மேபி இந்த சாங்ஸ் பேக்ரவுண்டில் இருக்காது பார்க்கலாம். பாருங்க, என்ஜாய் பண்ணுவாங்க.
உடனே வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரோட்டோட சைடில் நீங்கள் நேச்சுரலாக ட்ரீஸிங் என்னென்ன சொல்லும் அழகான மரங்கள் நேச்சர் இயற்கை மரங்களை பார்ப்பேன். எங்கேயும் வந்து இயற்கையை பாதிக்கப்படணுன்ற மாதிரி எனக்கும் இல்லாமல் நல்லா பண்ணியிருப்பாங்க ரோட்ஸ் எல்லாத்தையும். ஈவன் இங்கே எப்படின்னா ஒரு செடி ஏதாச்சும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்காங்க, ஒரு செடியை வெட்டிட்டு அங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை புல் ஒரு பள்ளம் நோண்டி எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பள்ளம் நோண்ட இடத்துல கூட திருப்பி அகைன் அந்த சீட்ஸை போட்டு அங்கே அந்த செடி அகைன் முளைக்கணுன்ற அளவுக்கு அங்கே திருப்பி தண்ணி ஊற்றிட்டு வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க நேச்சராக இருக்க எக்ஸிஸ்டிங் அப்படி கண்டினியூ பண்ண மெயின்டைன் பண்ணுறது. எங்கள் மோஸ்ட்லி வந்து லோக்கல் ரோட்ஸ் வந்து கவுன்சில்ஸும் அந்த மோட்டர்ஸ்பே நேஷனல் ரோட்ஸ் வந்து அதுக்கான செப்பரேட் கான்ட்ராக்டர்ஸ் இருக்காங்க மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஒரு பெரிய தொல்லை என்னென்னா எப்போவுமே என்ன ஒர்க் தான் பண்ணுறாங்கன்னே தெரியாது. எல்லா இடத்துலையும் மெயின்டெனன்ஸுன்ற ஒரு ஒர்க்கு நோட்டீஸ் இருக்கும். எப்போதுமே ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையும் லேப் பண்ணிவிட்டு இந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறது தான் வேலையாக இருப்பாங்களாம். என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னா வேலையாக இத்தனை வருஷமாக ட்ராவல் பண்ணுறேன் இந்த ரோட்ஸில் ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் இருந்துக்கிட்டா இருக்கும். மீதி கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. மெயின்டெனன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆனால் இதுதான் எல்லா சேஃப்டியும் ஃபாலோ பண்ணி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் பண்ணிட்டுருக்காங்க. பட் இருந்தாலும் பப்ளிக் ஸ்டில் கஷ்டப்படுற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. என்ன செய்யுது டிராஃபிக்கால் அது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லோரும் அவங்க வீட்டுக்கு வேகமாக வீட்டுக்கு போய் சேரணுன்ற ஒரு அவசரம் தான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. அவ்வளோதான், பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. மேபி சொல்லணும்னு ஏதாச்சும் தோணுச்சுன்னா இனி வேறு வீடியோஸில் மேபி கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஏதாச்சும் சொல்லணும்னு தோணுச்சுன்னா அதை மட்டும் தனியாக ஃபேக்ஸில் ஏதாச்சும் ஒன்றுல போடுறேன்.
இதில் நீங்கள் கேட்குற ஆடியோ வாய்ஸ் வந்து என்னோட வாய்ஸ் இல்லை, எடிட் பண்ண வாய்ஸை போட்டிருக்கேன். செக் பண்ணணும். ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆடியோ என்ஹான்ஸ் ஆகாமல் மைக்கில் இருந்து கொஞ்சம் தூரம் இருந்து பேசுனதுனால வந்து ஆடியோ கொஞ்சம் ஆ, ரொம்ப டல்லாக இருந்தது. அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது சும்மா கிடச்சி ஒரு வாய்ஸை போட்டிருக்கேன். ஆ, இது எடிட் பண்ணது டைவன்ஸில் பண்ணணும்னு தான் நினச்சேன். டைவன்ஸில் நான் வேறு ஒரு ப்ராசஸ் ரெண்டர் கொடுத்துருந்ததுனால வந்து கேப்கட்டில் பண்ணிகிட்டு இருக்கேன். கேப்கட்டில் பண்ணும்போது நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது டைவன்ஸியோட. பட் இருந்தாலும் நிறைய ஃபீச்சர்ஸ் இந்த எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வாய்ஸஸ் அதர் மோடிஃபிகேஷன் திங்ஸை வந்து அவன் பெய்டு ப்ரோ வச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் வீடியோஸ் எதுவும் பண்ணலை. அப்படின்றதுனால சும்மா இருக்க ஃப்ரீ வாய்ஸஸ்க்கு சேஞ்ச் பண்ணி இந்த வீடியோக்கு ஆடியோ கொடுத்துருக்கேன். அதாவது உயிர் இல்லாத ஒரு வீடியோக்கு உயிர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாய்ஸ் வந்து ட்ரிக்ஸ்டர் அப்படின்ட்டு பேர் இருக்கு. இதுதான் நிறைய நான் இன்ஸ்டாகிராம் வீடியோஸில் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அந்த டபுள் மீனிங்காக இது பண்ணுற மாதிரி வீடியோஸுக்கெலாம் வந்து இந்த வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தான் எனக்கு தெரியும், ஓ இந்த வாய்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது இந்த வீடியோ தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா யூஸ் பண்ணுங்க. இந்த ஆடியோ நேம் வந்து ட்ரிக்ஸ்டர். அது மற்ற வாய்ஸஸ் யூஸ் பண்ணும்போது தமிழுக்கு அவ்வளோ சூட் ஆகலை. பட் இந்த ட்ரிக்ஸ்டர் வந்து தமிழுக்கு நல்லா சூட் ஆகுது. ஸோ அதனால தான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வீடியோ தான் இது இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன்.